ஒரு குற்றச்சம்பவம் நடந்த இடத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. உடைந்த கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடக்கு, ஒரு ஓரத்துல ஒரு காலடி தடம் பதிஞ்சிருக்கு, அப்புறம் வாசல் கிட்ட பாதி எரிந்த சிகரெட் துண்டு ஒண்ணு கிடக்கு. ம் பாக்குறதுக்கு ரொம்ப மர்மமா இருக்கே. ஆமா, ஒரு சாதாரண மனுஷனா நீங்களோ நானோ அந்த இடத்துக்கு போனா, இதெல்லாம் வெறும் குப்பையாவோ இல்ல சம்பந்தமில்லாத பொருளாவோ தான் தெரியும் இல்லையா? கண்டிப்பா நமக்கு அதோட பின்னணி ஒன்னும் புரியாது. ஆனா ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு தேர்ந்த துப்பறியும் நிபுணர் அங்க வந்தா என்ன நடக்கும்? அந்த காலடி தடம் குற்றவாளியோட உயரத்தையும் எடையையும் சொல்லும். அந்த உடைந்த கண்ணாடி அவங்க எந்த திசையிலிருந்து வந்தாங்கன்னு காட்டும். ஓ, அதாவது அந்த ஒவ்வொரு சின்ன தடயமும் ஒரு முழுமையான கதையை சொல்லும் திருவுகோலா மாறிடும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. நிஜ வாழ்க்கையிலையும் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சின்ன நிகழ்வையும் பெரிய சமூக மாற்றங்களையும் புரிஞ்சுக்க இப்படி ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் கருவி நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் டேட்டா, அதாவது தரவுகள். அதேதான், தரவுகள்ங்கிறது வெறும் தகவல்கள் கிடையாது. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல சார்ல்ஸ் வீலன் எழுதின நேக்கட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புத்தகத்தோட குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது. ஆமா, எண்கள் என்பவை வெறும் சலிப்பூட்டும் கணக்குகள் கிடையாது. அவை மனித குலத்தின் நடத்தைகளையும் இந்த உலகத்தோட செயல்பாடுகளையும் விவரிக்கும் சுவாரஸ்யமான கதைகள்ங்கிறத உங்களுக்கு எளிமையா விளக்குறது தான் இந்த தேடலோட நோக்கம். அப்போ தாமதிக்காம ஆரம்பிச்சிடலாம். எண்கள் எப்படி மாபெரும் கதைகளை தங்களுக்குள்ள சுருக்கி வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்க நாம முதல்ல விளக்க புள்ளி விவரங்கள், அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தளத்திலிருந்து தொடங்கணும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது பல வருஷங்களா நடக்கிற சிக்கலான நிகழ்வுகளை ஒரே ஒரு எண்டுல சுருக்கி சொல்றது நம்ம மூளைக்கு புரிஞ்சுக்க ரொம்ப எளிதா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, அமெரிக்கன் ஃபுட்பால் லீக்ல பேசர் ரேட்டிங்னு ஒரு அளவுகோல் இருக்கு. அதே மாதிரி பேஸ்பால் விளையாட்டுல பேட்டிங் ஆவரேஜ் இருக்கு. ஓ, அந்த ஒரு எண்ணை வச்சு அவங்க எவ்வளவு பெரிய பிளேயர்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். ஒரு பிளேயர் தன் வாழ்நாள் முழுக்க மைதானத்துல சிந்தின வியர்வை, பட்ட காயங்கள், எதிர்கொண்ட பந்துகள்னு அத்தனையும் கூட்டி கழிச்சு 0.312 அப்படின்னு ஒரு ஒற்றை தசம எண்ணுல சுருக்கிடுவாங்க. வாவ்! ஆனா ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த உழைப்பையும் இப்படி ஒற்றை எண்ணா சுருக்குறது கொஞ்சம் ஆபத்தானது இல்லையா? விளையாட்டு வீரர்களுக்கு ஓகே, ஆனா நிஜ வாழ்க்கையில் இது எப்படி செட் ஆகும்? நல்ல கேள்வி. நிஜ வாழ்க்கையில சமூக பொருளாதார பிரச்சனைகளை அளவிடவும் இந்த முறையத்தான் பயன்படுத்துறாங்க. உதாரணமா, ஒரு நாட்டோட பொருளாதார ஏற்றத்தாழ்வை அளவிட ஜினி குறியீடுன்னு ஒன்னு பயன்படுத்துறாங்க. ஜினி குறியீடு அது எப்படி வேலை செய்யும்? இது 0ல இருந்து 1 வரையிலான ஒரு அளவுகோல். ஒரு நாட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சமமான பணம் இருந்தா, அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கற்பனை உலகமா இருந்தா, அந்த குறியீடு 0வா இருக்கும். ஓஹோ, அப்போ ஒண்ணுனா என்ன அர்த்தம்? மாறாக, ஒரே ஒரு சர்வாதிகாரி கிட்ட மட்டுமே அந்த நாட்டோட மொத்த செல்வமும் இருந்தா குறியீடு 1ஆ இருக்கும். பாக்குறதுக்கு இது ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதோட நிஜ வாழ்க்கை அர்த்தம் ரொம்ப ஆழமானது தானே. எக்ஸாக்ட்லி. அதனால தான் இந்த எண்களை நம்ம வெறும் குறியீடுகளா பார்க்கக்கூடாது. இப்போ தரவுகளின்படி அமெரிக்காவோட ஜினி குறியீடு 0.45 ஆக இருக்கு. ஆனா ஸ்வீடன் நாட்டோட குறியீடு வெறும் 0.23 தான். இருங்க, அப்போ ஸ்வீடன்ல ஏற்றத்தாழ்வு ரொம்ப கரைவுன்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. 0.45ங்கிற அமெரிக்காவோட எண்ணை பார்க்கும்போது அங்க நடுத்தர வர்க்கம் மெல்ல மெல்ல அழிஞ்சு விட்டு வருது. ஒரு பக்கம் கோடீஸ்வரர்களும் மறுபக்கம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களும் பெருகிட்டு வர்றாங்கன்னு ஒரு மாபெரும் கதை அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஓ வாவ்! அப்போ ஸ்வீடனோட 0.23 அது அங்க இருக்கிற வலுவான சமூக பாதுகாப்பு திட்டங்களையும் எல்லாருக்கும் கிடைக்கிற இலவச கல்வி மற்றும் மருத்துவத்தையும் குறிக்குது. ஒரே ஒரு எண் 2 வேறுபட்ட சமூக கட்டமைப்புகளை நம்ம கண்முன் நிறுத்துது பாத்தீங்களா? இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இதே எண்களை வச்சுக்கிட்டு மக்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடவும் முடியுமே. கண்டிப்பா முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. எனக்கு அந்த பில்கேட்ஸ் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சராசரி, அதாவது மீன் எப்படி ஒரு பெரிய மாயையை உருவாக்குதுன்னு அது அப்பட்டமா காட்டுது. ஓ, அந்த மதுபான விடுதி கதை தானே? நீங்களே சொல்லுங்களேன். சரி, இப்போ நீங்க ஒரு நடுத்தர வர்க்க மதுபான விடுதியில உங்க நண்பர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க மொத்தம் 10 பேர் இருக்காங்க. சரி. அவங்க ஒவ்வொருத்தரும் தலா $35,000 சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த அறையில இருக்கிறவங்களோட சராசரி வருமானம் அதே $35,000 தான். ஆமா, கணக்குப்படி அதுதான் சரி. அப்போ கதவை திறந்துட்டு உலக கோடீஸ்வரரான பில்கேட்ஸ் உள்ள வர்றாரு. இப்போ அந்த 11 பேரோட சராசரி வருமானத்தை கணக்கிட்டா என்ன நடக்கும்? அது தலை சுற்ற வைக்கிற அளவுக்கு மாறிடுமே. அதேதான், அது $91 மில்லியன் உயர்ந்துடும்.
ஆனா உண்மையில் அங்க இருக்கிற யாருடைய வாழ்க்கை தரமும் உயரலையே. அவங்க அதே சாதாரண பியரை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கரெக்ட். சராசரி எப்படி நம்மள ஏமாத்துதுன்னு இது தெளிவா காட்டுது. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த வகையான எண்கள் ஒரு ஆன்லைன் டேட்டிங் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கு. ஆன்லைன் டேட்டிங் ப்ரொஃபைல். அது எப்படி? அதாவது அதுல ஒருத்தர் தன்னோட சிறந்த கோணத்துல எடுத்த போட்டோஸ மட்டுமே போட்டிருப்பாரு. தொழில்நுட்ப ரீதியா அந்த புகைப்படங்கள் உண்மைதான். ஆனா நேர்ல பார்க்கும்போது அது முற்றிலுமா தவறான பிம்பத்தை கொடுக்கும் இல்லையா? அட, அந்த ஒப்புமை மிகத் துல்லியமா இருக்கு. இங்கேயும் அதேதான் நடக்குது. அதாவது துல்லியம் மற்றும் சரியானது ஆகிய ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் விளக்குங்களேன். பில்கேட்ஸ் உள்ளே வந்த பிறகு கணக்கிடப்பட்ட அந்த 91 மில்லியன் டாலருங்கிற சராசரி கணித ரீதியா மிக துல்லியமானது. அதுல எந்த பிழையும் கிடையாது. ஆனா அது அந்த அறையோட நிஜ பொருளாதார நிலைய சரியா காட்டல. ஓ, அப்ப துல்லியமா இருந்தா மட்டும் போதாது, சரியாவும் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஒரு கோல்ஃப் விளையாட்டுல லேசர் கருவிய பயன்படுத்தி பந்து விழ வேண்டிய தூரம் 147.2 கெஜம் அப்படின்னு நீங்க மிக துல்லியமா கணக்கிடலாம். ஆனா நீங்க தப்பான மரத்தை நோக்கி குறி வச்சிருந்தா அந்த துல்லியத்தால எந்த பயனும் இல்ல. இப்படிப்பட்ட சூழல்கள்ல தான் சராசரிய தவிர்த்துட்டு நடுநிலை மதிப்பு, அதாவது மீடியனை பயன்படுத்துறோம். ஓஹோ, அப்போ மீடியன் படி பார்த்தா பில்கேட்ஸ் உள்ளே வந்தாலும் அந்த அறையோட நடுநிலை மதிப்பு அதே $35,000 தான் இருக்கும். ஆமா, இது அரசியல்ல அடிக்கடி நடக்கிற ஒரு மோசடி. ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட வரி குறைப்பு திட்டம் வந்தப்போ அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சராசரியா $1083 வரிய குறைக்கும்னு அரசு விளம்பரம் செஞ்சுது. கேக்குறதுக்கு ரொம்ப நல்ல திட்டமா தெரியுதே. அங்கதான் ட்விஸ்ட். உள்ள போய் பார்த்தா நடுத்தர வர்க்கத்தினருக்கு அது வெறும் $100 லாபத்தை மட்டுமே கொடுத்துச்சு. ஆனா கோடீஸ்வரர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் லாபத்தை கொடுத்துச்சு. அடப்பாவமே. ரெண்டு தரவுகளுமே கணித ரீதியா உண்மைதான். ஆனா அவங்க எதை காட்ட விரும்புறாங்கங்கிறதுல தான் அரசியலே இருக்கு. நடந்தவற்றை கூறுற எண்கள்லயே இத்தனை மாயங்கள் இருக்குன்னா, நடக்க போறத முன்கூட்டியே கணிக்கிற நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டி பகுதிக்குள்ள நுழைஞ்சா நம்ம மூளை முற்றிலுமா குழம்பி போயிடும். கண்டிப்பா. மனித மூளை எப்போதுமே பேட்டர்ன்களை தேடுற வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இத வச்சுதான் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி நிறுவனங்கள் நம்மள திரைக்கு முன்னே கட்டி போடுது. ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் எப்படி நான் அடுத்து என்ன படம் பார்ப்பேன்னு முன்கூட்டியே கணிக்குது. நீங்க நேத்து நைட் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில முகப்பு பக்கத்துல அதே மாதிரி 10 படங்கள் பரிந்துரைக்கப்படுது. நெட்ஃபிளிக்ஸ் என்ன நம்ம மூளைக்குள்ள புகுந்து ரசனைய படிக்குதா? கிடையவே கிடையாது. இது முற்றிலுமா தரவுகளுக்கிடையேயான ஒப்புமை, அதாவது கோரிலேஷன் அடிப்படையில இயங்குது. ஓ, அப்படியா? அது எப்படி நடக்குது? நெட்ஃபிளிக்ஸ் உங்களை ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் அறைக்குள்ள கொண்டு போகுது. அங்க உங்கள மாதிரியே நேத்து நைட் அதே த்ரில்லர் படத்தை பார்த்த பல லட்சம் டிஜிட்டல் இரட்டையர்கள் இருக்காங்க. வாவ், பல லட்சம் பேரா? ஆமா, அந்த லட்சக்கணக்கான மக்கள் அடுத்து எந்த படத்தை பார்த்தாங்க, எதை பாதியில நிறுத்துனாங்கங்கிற டேட்டாவா அதை அலசுது. அதோட அடிப்படையில அவங்க ரசிச்ச அடுத்த படத்தை உங்களுக்கும் பரிந்துரைக்குது. நான் ரொம்ப தனித்துவமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தரவுகளோட பார்வையில பார்த்தா நான் ஒரு பெரிய பேட்டர்ன்ல ஒரு சின்ன அங்கம் மட்டுமே. அப்படிதானே? கரெக்ட். நம்ம மூளை அந்த பேட்டர்ன்களை தேடுற வேகத்துல எப்படி ஈஸியா ஏமாந்து போகுதுங்கிறத மாண்டி ஹால் புதிர் ரொம்ப தெளிவா விளக்கும். ஓ, அந்த டிவில வர்ற பிரபலமான கேம் ஷோ தானே அது? அதேதான். இப்போ நீங்க ஒரு கேம் ஷோல இருக்கீங்க. உங்க முன்னாடி 3 மூடிய கதவுகள் இருக்கு. ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு புத்தம் புதிய கார் இருக்கு. சரி, கார் இருந்தா சூப்பர் தான். மத்த 2 கதவுகள்ல? மத்த 2க்கு பின்னாடியும் ஆடுகள் இருக்கு. இப்போ நீங்க கதவு எண் 1ஐ தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, கதவு 1 லாக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிங்க. எதன் பின்னாடி கார் இருக்குன்னு தெரிஞ்ச நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் ஆடு இருக்கிற கதவு எண் 3 திறந்து காட்டுறார். ஓகே, இப்போ கதவு 3ல ஆடு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அவர் உங்ககிட்ட உங்க விருப்பத்தை மாத்திக்கிட்டு கதவு எண் 2ஐ தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறார். இந்த இடத்துல ஒவ்வொரு மனித மூளையும் என்ன யோசிக்கும்? அது ரொம்ப சிம்பிள். இப்போ 2 கதவுகள் தான் மூடி இருக்கு. ஒண்ணுல காரு, இன்னொன்னுல ஆடு. அப்போ எதை தேர்ந்தெடுத்தாலும் 50-50 வாய்ப்பு தான். அதனால நான் முதல்ல தேர்ந்தெடுத்த கதவு எண் 1லேயே இருந்துடுவேன்னு தான் தோணும். ஆனா கணிதம் இத முற்றிலுமா மறுக்குது. இருங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. 2 கதவுகள் இருக்கும்போது வாய்ப்புகள் சமமா தானே இருக்கணும். விருப்பத்தை ஏன் மாத்திக்கணும்? அதற்கான காரணம்
அந்த தொகுப்பாளருக்கு இருக்கிற கட்டுப்பாட்டுல தான் அடங்கியிருக்கு. தொகுப்பாளரோட கட்டுப்பாடா? ஆமா. ஆரம்பத்துல 3 கதவுகள் இருந்தப்போ நீங்க தேர்ந்தெடுத்த கதவு 1ல கார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 3ல ஒரு பங்கு, அதாவது 33% மட்டுமே. சரி. மீதமுள்ள 2 கதவுகள்லயும் சேர்த்து கார் இருப்பதற்கான வாய்ப்பு 66%ஆக இருந்துச்சு. இப்பதான் தந்திரம் நடக்குது. தொகுப்பாளர் தன்னிச்சையா எந்த கதவையும் திறக்க முடியாது. ஓஹோ. அவர் காரை திறக்கக்கூடாது, நீங்க தேர்ந்தெடுத்த கதவையும் திறக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு அவருக்கு இருக்கு. அதனால அவர் கட்டாயமா ஒரு ஆடு உள்ள கதவைத்தான் திறக்கணும். வாவ். அதனாலதான் அவர் கதவு 3ஐ திறந்தாரா? எக்ஸாக்ட்லி. அவர் கதவு 3ஐ திறந்த உடனே அந்த 66% ஒட்டுமொத்த வாய்ப்பும் அப்படியே சரிஞ்சு மீதமுள்ள ஒரே ஒரு மூடிய கதவான கதவு 2ன் மேல விடுது. நிஜமாவா? ஆமா. நீங்க விருப்பத்தை மாத்திக்கிட்டா நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 33%லிருந்து 66%ஆ இரட்டிப்பாகுது. ஓ வாவ். நம்ம உள்ளுணர்வு இத நம்ப மறுத்தாலும் ப்ராபபிலிட்டி இத சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்குது. இத நீங்க விளக்கும் போதுதான் இதன் பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான கணித விதின்னு எனக்கு புரியுது. நம்ம மூளை இதுல ஏமாறுறது ரொம்ப சகஜம்தான். மனித மூளை எப்படி இந்த நிகழ்தகவுகளை புரிஞ்சுக்க தவறுதுங்கிறதுக்கு என் வகுப்பறையில நடக்கிற ஒரு பரிசோதனையை நான் எப்போதுமே ஞாபகப்படுத்தி பார்ப்பேன். ஓ, அது என்ன பரிசோதனை? நான் 100 மாணவர்கள் கிட்ட தலா ஒரு நாணயத்தை கொடுத்து சுண்டச் சொல்வேன். தலை விழுந்தா நிக்கணும், பூ விழுந்தா உட்கார்ந்துடணும். இதுதான் விதி. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஒரு 5 முறை நாணயத்தை சுண்டின பிறகு பார்த்தா 100 பேர்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தொடர்ந்து நின்னுட்டு இருப்பான். அவனுக்கு 5 முறையும் தலை விழுந்திருக்கும். உடனே மத்த மாணவர்கள்லாம் அவனை ரொம்ப ஆச்சரியமா பாப்பாங்களே. அதேதான். அவனுக்கே தான் ஏதோ மாய வித்தை செஞ்சிட்டதா ஒரு பெருமை தோன்றும். ஆனா அங்க எந்த வித்தையும் கிடையாது. 100 பேர் தொடர்ந்து நாணயத்தை சுண்டும்போது யாரோ ஒருத்தருக்கு 5 முறை தொடர்ந்து தலை விழுங்கிறது வெறும் கணித நிகழ்தகவு தான். கரெக்ட். ஆனா நம்ம மூளை உடனே அந்த ஒரு மாணவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஒரு தவறான கதையை உருவாக்கிக்கிறது. நம்ம ஏன் எப்போதுமே தொடர்பில்லாத விஷயங்கள்ல பேட்டர்ன்ஸ் தேடுறோம்? இத நாம பெரிய படத்தோட, அதாவது பிகர் பிக்சரோட இணைச்சு பார்க்கணும். இதத்தான் ஃபார்ட் ஹேண்ட் அல்லது சூதாடியின் வீழ்ச்சின்னு சொல்றாங்க. சூதாடியின் வீழ்ச்சியா? ஆமா. கூடை பந்தாட்டத்துல ஒரு வீரர் தொடர்ந்து 3 முறை பந்த வளையத்துக்குள்ள போட்டா அவர் ஒரு ஹாட் ஸ்ட்ரீக்ல இருக்கார், அடுத்த முறையும் அவரே கோல் போடுவார்னு நம்ம நம்புறோம். ஆமா, ஒரு ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லுவோம்ல. அதே போல நாணயத்தை சுண்டும்போது தொடர்ந்து 5 முறை பூ விழுந்தா கண்டிப்பா அடுத்த முறை தலைதான் விழுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இயற்கை எப்போதுமே தன்னை சமன் செஞ்சுக்கோன்னு மூளை தப்பு கணக்கு போடுது. ஆனா நாணயத்துக்கு நினைவாற்றல் இல்ல, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. நீங்க 6வது முறை நாணயத்தை சுண்டும்போதும் தலை விழுறதுக்கான வாய்ப்பு அதே 50% தான். மிகவும் அதிர்ஷ்டவசமான அல்லது துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்காது, அவை இயல்பு நிலைக்கு திரும்பும். ஓ. ஒரு மாணவன் தேர்வுல தொடர்ந்து மிகச்சிறந்த மதிப்பெண்களை எடுத்தா அடுத்தடுத்த தேர்வுகள்ல அவனோட மார்க் அவனோட சராசரி நிலையை நோக்கியே திரும்பும். இதத்தான் புள்ளி விவரத்துல சராசரிக்கு திரும்புதல்னு சொல்றாங்க. சரி, நம்ம மூளை எப்போதுமே இப்படி தவறான பேட்டர்ன்களை தேடி நம்புதுன்னா நிஜமான காரணங்களை கண்டறிய நாம என்ன செய்யணும்? உண்மையான தரவுகளையும் தற்செயலா நடக்கிற நிகழ்வுகளையும் எப்படி பிரிச்சு பார்க்கறது? அதுக்கு தான் துப்பறியும் கருவிகளான ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் மற்றும் ரிக்ரெஷன் அனாலிசிஸ் தேவைப்படுது. ஓ, அந்த புத்தகத்தின் ஆசிரியர் தன்னோட காலேஜ்ல சந்திச்ச ஒரு கதை இதை மிக அழகா விளக்குதே. ஆமா, அந்த எக்ஸாம் கதை தானே. ஆமா, அவர் ஒரு பாடத்தோட முதல் தேர்வுல மிக குறைந்த மதிப்பெண்ணும் இறுதி தேர்வுல மிக அதிக மதிப்பெண்ணும் பெற்றார். உடனே பேராசிரியர் அவர் காப்பி அடிச்சிருப்பார்னு சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்தார். அந்த பேராசிரியர் எந்த ஆதாரமும் இல்லாம ஏன் அப்படி நினைச்சாருன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு சாதாரண மாணவன் குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய கல்வி பாய்ச்சலை நிகழ்த்துவதற்கான நிகழ்தகவு மிக குறைவுங்கிற பேட்டர்னை அவர் தரவுகள்ல பார்த்தார் இல்லையா? ஆமா, இது ஒரு வகை புள்ளிவிவர அனுமானம். ஒரு சின்ன சாம்பிளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய முடிவுக்கு வர்றது. இத புரிஞ்சுக்க நம்ம சென்ட்ரல் லிமிட் தியரம்ங்கிற கருத்துக்கு போனோம். இதுதான் புள்ளி விவரங்களின் அடித்தளமே. இத ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட லிப்ரான் ஜேம்ஸ்னே சொல்லலாம். ஓ வாவ், அது என்ன சென்ட்ரல் லிமிட் தியரம்? ஒரு நகரத்துல மாபெரும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த மாரத்தான் வீரர்களோட சராசரி எடை 155 பவுண்டுகள். அப்போ அந்த நகரத்துல ஒரு பஸ் விபத்துக்குள்ள ஆகுது. அந்த பஸ்ல 50 பேர் இருக்காங்க. சரி. அவங்களோட எடைய அளந்து பார்த்தா சராசரியா 194 பவுண்டுகள் வருது. இந்த ஒற்றை தகவலை வச்சுக்கிட்டு அந்த பஸ்ல இருக்கிறவங்க மாரத்தான் வீரர்கள் அல்ல அப்படின்னு நாம உறுதியாக கணிச்சிடலாம். எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா ஒரு பெரிய மக்கள் தொகையிலிருந்து 50 பேரை ரேண்டமா தேர்ந்தெடுத்தா அவங்களோட சராசரி எடையானது அந்த மொத்த மக்கள் தொகையோட சராசரி எடைக்கு மிக நெருக்கமா தான் இருக்கும்.
ஓஹோ. இது ஒரு மணி வடிவ வளைவை, அதாவது பெல் கர்வை உருவாக்கும். அந்த பஸ்ல உள்ளவங்களோட எடை அந்த வளைவுக்கு வெளியே ரொம்ப தொலைவுல இருக்கிறதால அவங்க வேற ஒரு குழுவினர்னு தரவுகள் மூலமா துப்பறிஞ்சிட முடியறது. இந்த துப்பறியும் வேலை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது ஒரு பஸ்ல உள்ளவங்களோட எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா மருத்துவம் அல்லது சமூக அறிவியல்ல இது எவ்வளவு கஷ்டம்? ரொம்பவே கஷ்டம்தான். ஆமா, இப்போ மனிதர்களை பரிசோதனை எலிகளா பயன்படுத்த முடியாது. அப்படி என்றால் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா கேன்சரை தடுக்குமாங்கிறத எப்படி நிரூபிக்கிறாங்க? நல்ல கேள்வி. ஒரு கம்பெனி கிட்ட போய் புகைப்பிடிச்சா புற்றுநோய் வருதான்னு பார்க்க 100 பேரை தினமும் கட்டாயப்படுத்தி புகைப்பிடிக்க வைக்கிறோன்னு சொல்ல முடியாதே. கண்டிப்பா முடியாது. அப்படியென்றால் எந்த காரணி நோயை உருவாக்குதுங்கிறத எப்படி தனிமைப்படுத்துறாங்க? இத நான் ஒரு ஆடியோ மிக்சிங் போர்டோட ஒப்பிட்டு பார்க்கறேன். ஆடியோ மிக்சிங் போர்டா? அது எப்படி? ஒரு பாட்டுல ட்ரம்ஸு, கிட்டாரு, புல்லாங்குழல்னு பல வாத்தியங்கள் ஒலிக்குது. நாம புல்லாங்குழலோட இசையை மட்டும் தனியாக கேட்கணும்னா மத்த வாத்தியங்களோட சத்தத்தை அந்த கருவியில மியூட் செய்யறோம் அல்லவா? ஆமா. இந்த ரிக்ரெஷன் அனாலிசிஸ்ங்கிறதும் அதே போல தான் செயல்படுதா? இதுக்கு CSI ரிக்ரெஷன் அனாலிசிஸ்னு ஒரு துப்பறியும் டிவி சீரியலை எடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த ஆடியோ மிக்சிங் போர்டு ஒப்புமை மிகச்சரியானது. ரிக்ரெஷன் அனாலிசிஸ்ங்கிறது மத்த எல்லா காரணிகளையும் மியூட் செஞ்சுட்டு நாம ஆராய விரும்புற ஒரே ஒரு காரணியை மட்டும் தனிமைப்படுத்தி பார்க்கற ஒரு அற்புதமான கருவி. ஓ, நிஜ வாழ்க்கையில இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? பிரிட்டிஷ் அரசு ஊழியர்கள் மத்தியில நடந்த புகழ்பெற்ற ஒயிட் ஹால் ஆய்வை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? வேலையில உள்ள பதவியின் நிலைக்கும் இதய நோய்க்கும் உள்ள தொடர்பு அவங்க ஆராய்ஞ்சாங்க. கீழ்மட்ட பதவியில இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுல இதய நோய் வருதுன்னு தரவுகள்ல தெரிஞ்சுது. ஆனா ஒரு விமர்சகர் உடனே கீழ்மட்ட பதவியில இருக்கிறவங்க அதிகமா புகைப்பிடிக்கலாம், இல்லனா அவங்களோட உணவு பழக்கம் மோசமா இருக்கலாம், அதனாலதான் இதய நோய் வருது அப்படின்னு வாதிடலாம் அல்லவா? நிச்சயமாக. புகைப்பிடிக்கும் பழக்கம்ங்கிற ஒரு பெரிய காரணி அங்க மறைஞ்சிருக்கே. இங்கதான் ரிக்ரெஷன் தன்னோட வேலைய காட்டுது. அந்த ஆய்வாளர்கள் தரவுகளை கொண்டு வயசு, பாலினம், வருமானம்னு மத்த எல்லா காரணிகளையும் முடக்குனாங்க. ஓ, எப்படி? ஒரே வயதான 2 பேருமே புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ள 2 பேருமே ஒரே மாதிரியான உடல் எடை கொண்ட 2 பேரை எடுத்துக்கிட்டாங்க. இதுல ஒருத்தர் உயர் அதிகாரி, மற்றவர் கீழ்மட்ட ஊழியர். ஆட சூப்பர். இப்போ மத்த எல்லா வாத்தியங்களும் மியூட் செய்யப்பட்டுடுச்சு. எக்ஸாக்ட்லி. இப்போ பதவியின் நிலைங்கிற ஒற்றை வாத்தியம் மட்டும்தான் ஒலிக்குது. இதன் முடிவுல கீழ்மட்ட பதவியில இருப்பதன் காரணமா ஏற்படுற அதிகப்படியான வேலைப்பளு, தங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கார் ஆனா தங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்கிற அந்த மன அழுத்தம் தான் நேரடியா இதய நோயை கொண்டு வருதுங்கிறத அசைக்க முடியாத தரவுகளோட அவங்க நிரூபிச்சாங்க. வாவ், இதுதான் ரெக்ரெஷன் அனாலிசிஸோட சக்தியா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ரெக்ரெஷன் மாதிரி கருவிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் சரி, அதாவது கணிதம் 100% சரியா இருந்தாலும், நான் தேர்ந்தெடுத்த ஆரம்பக்கட்ட தரவுகளே முட்டாள்தனமானதா இருந்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ஆய்வும் பொய் தான் என்கிறீர்களா? குப்பைகளை உள்ளே போட்டா குப்பைகள் தான் வெளியே வரணும் சொல்வாங்களே, அது புள்ளி விவரங்களுக்கும் பொருந்துமா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது முற்றிலுமா பொருந்தும். குப்பைகள் உள்ளே, குப்பைகள் வெளியே. புள்ளி விவர மோசடிகள்ங்கிறது பெரும்பாலும் தவறான கணிதத்தால நடக்கிறதில்ல, மாறாக தவறான தரவுகளை உள்ளிடுவதாலும் சுயநல நோக்கங்களாலுமே நடக்குது. ஓ, தரவுகளை எப்படி கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஏதாவது சரியான வழிமுறைகள் இருக்கா? இருக்கு. தரவுகளை எப்படி சரியா சேகரிக்கணுங்கிறதுக்கு பழைய ஈக்கள் மேல நடத்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனையை சொல்றேன். பழைய ஈக்கள் மேலையா? என்ன பரிசோதனை இது? பெண் ஈக்களால் உடலுறவு கொள்ள முடியாம நிராகரிக்கப்பட்ட ஆண் பழைய ஈக்கள் மற்ற ஈக்களை விட அதிகமா ஆல்கஹால் குடிக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு நிரூபிச்சுது. நிஜமாவா? கேட்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்கே. இத கேட்க வேடிக்கையா இருந்தாலும் இதன் பின்னணியில இருந்த தரவு சேகரிப்பு மிக துல்லியமானது. அவங்க ஈக்களை 2 குழுக்களா பிரிச்சாங்க. ஒரு குழு ட்ரீட்மெண்ட் குரூப், அதாவது நிராகரிக்கப்பட்ட ஈக்கள். சரி, இன்னொரு குழு? மற்றொரு குழு கண்ட்ரோல் குரூப், அதாவது வெற்றிகரமா உடலுறவு கொண்ட இயல்பான ஈக்கள். இந்த கண்ட்ரோல் குரூப்ங்கிற ஒண்ணு இல்லாவிட்டா அந்த ஈக்கள் ஆல்கஹால் குடிச்சதுக்கு பல காரணங்களை நம்ம கற்பனை செஞ்சுக்க முடியும். ஓ, அதனால தரவுகளை சேகரிக்கும் போது எதனுடன் ஒப்பிடுறோங்கிறது மிக முக்கியம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா நிஜ வாழ்க்கையில மனிதர்கள் கிட்ட தரவுகளை சேகரிக்கும் போது இப்படி ஒரு தெளிவான கோட்டை கீழ்ப்பது அவ்வளவு எளிதல்லவே. கண்டிப்பா கஷ்டம்தான். அதுல நிறைய பயாஸ், அதாவது சார்புகள் வந்துடும். ஆமா,
ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்கா அதிபர் தேர்தல்ல மாபெரும் வெற்றி பெற்றப்போ ஒரு பிரபல விமர்சகர் அவர் எப்படி வென்றிருக்க முடியும், எனக்கு தெரிந்த என் நண்பர்கள் யாருமே அவருக்கு வாக்களிக்கவில்லை என ஆச்சரியமா கூறினார். அந்த விமர்சகர் என்ன தவறு செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தன்னைப் போலவே சிந்திக்கக்கூடிய ஒரே வட்டத்துக்குள்ள இருக்கிற நண்பர்களோட கருத்துக்களை மட்டும் கேட்டுட்டு அதுதான் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட மனநிலைன்னு தப்பு கணக்கு போட்டார். கரெக்ட். இதத்தான் தேர்வு சார்பு அல்லது செலக்ஷன் பயாஸ்னு சொல்வாங்க. ஒரு குறிப்பிட்ட தரவை மட்டும் வசதியா தேர்ந்தெடுத்துட்டு அதை புதுமைப்படுத்துறது. இதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லயும் நடக்குது. நாம நம்ம கருத்துகளுக்கு ஒத்தவர்களையே ஃபாலோ பண்றோம். அதனால உலகம் முழுவதும் நம்மள போலவே சிந்திப்பதா ஒரு மாயையை தரவுகள் நமக்கு தருது. மிக சரியான உதாரணம். அதே போல தப்பியவற்றின் சார்பு, அதாவது சர்வைவர்ஷிப் பயாஸ்ங்கிற மற்றொரு மாபெரும் ஏமாற்று வேலையும் இருக்கு. அது என்ன சர்வைவர்ஷிப் பாஸ்? ஒரு மோசமான பள்ளியோட தரம் திடீர்னு உயர்வது போல் தோன்றும். அவங்களோட தேர்ச்சி விகிதம் திடீர்னு 90% தொடும். அடா, எப்படி? அவங்க நல்லா பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லவே இல்ல. அவங்க கற்பிக்கும் முறைய மாத்திருக்க மாட்டாங்க. மாறாக சரியா படிக்காத தோல்வியடையும் வாய்ப்புள்ள மாணவர்களை படிப்ப பாதியிலேயே விட்டுச் செல்லுமாறு மறைமுகமா வற்புறுத்துவாங்க. அடப்பாவுமே. இப்போ அந்த தோல்வியடைந்த மாணவர்கள் தரவுகள்ல இருந்து காணாம போயிடுவாங்க. மீதமுள்ள புத்திசாலியான மாணவர்களோட சராசரிய பார்க்கும்போது பள்ளி சிறப்பா செயல்படுவது போல் ஒரு மாயை தோன்றும். ஓ வாவ், எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இது. பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் இதேதான் செய்றாங்க. தாங்கள் நிர்வகிக்கும் ஃபண்டுகள்ல எந்தெந்த ஃபண்டுகள் நஷ்டமடைஞ்சதோ அதை மூடிட்டு தரவுகள்ல இருந்து நீக்கிடுவாங்க. லாபம் தரும் ஃபண்டுகளை மட்டுமே தங்கள் விளம்பரங்கள்ல காட்டுவாங்க. அதாவது எண்கள் பொய் சொல்றதில்ல, ஆனா அந்த எண்களை நமக்கு பரிமாறுற மனிதர்கள் தங்களுக்கு தேவையானபடி அதனை வளைக்கிறாங்க இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள்ங்கிற இந்த துப்பறியும் கருவி எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதே சமயம் அதனை சரியா புரிஞ்சுக்கலன்னா அது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத மிக விரிவாக பார்த்தோம். ஆமா, இது நம்மள சுற்றியுள்ள உலகத்தை விவரிக்கும் மாபெரும் கதைகள். ஒரு ஒற்றை எண்ணுக்குள்ள பதுங்கி இருக்கும் சமூக ஏற்றத்தாழ்வுகள், நமது மூளை எப்படி நிகழ்தகவுகளை தவறாக புரிஞ்சுக்குவது, தற்செயலான நிகழ்வுகளுக்கும் உண்மையான காரணங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி ரிக்ரெஷன் மூலம் பிரித்தெடுப்பது, அப்புறம் குப்பையான தரவுகள் எப்படி ஒட்டுமொத்த முடிவையும் நாசமாக்கும் என பல சுவாரஸ்யமான கதைகளை அலசினோம். இது நேரிகள் சரியான முடிவுகளை எடுக்கவும் தரவுகளை வச்சு ஏமாத்த நினைக்கிறவங்களை கண்டறியவும் கண்டிப்பா உதவும். இந்த அலசலை முடிக்கும் முன் உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். தரவுகளை கொண்டு டார்கெட் போன்ற அமெரிக்க கடைகள் ஒரு 11 வயது பெண் கர்ப்பமா இருக்கிறத அவரோட குடும்பத்தினருக்கே தெரிவதற்கு முன்பாகவே கணிக்க முடிகிறது. ஆமா, அல்காரிதம் மூலமா அவங்க வாங்குற பொருட்களை வச்சு துல்லியமா கணிச்சிடுறாங்க. இது இன்று நடக்கும் நிஜம். அப்படியென்றால் வருங்காலத்துல எந்த குற்றமும் செய்வதற்கு முன்பே ஒருவரின் தரவுகளை வச்சு, அதாவது அவரோட வயசு, இனம், இணையத் தேடல்கள், வசிப்பிடம் ஆகியவற்றை வைச்சு இவர் ஒரு குற்றவாளியா மாற அதிக வாய்ப்புள்ளது என்று அல்காரிதம்கள் முடிவெடுக்கும் காலம் வந்தால் என்ன செய்வது? இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையா இருக்குமே. நம்ம டிஜிட்டல் இரட்டையர்கள் செய்யற தவறுகளுக்காக அந்த துல்லியமான கணித முடிவுகள் நம்மள குற்றவாளின்னு சொன்னா அதை நாம் ஏற்கப் போகிறோமா, அல்லது மனித உரிமைகளுக்காக அந்த எண்களை நிராகரிக்கப் போகிறோமா? ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஷெர்லாக் ஹோம்ஸின் பூத கண்ணாடி இப்போ உங்க கையில இருக்கு. அருமையான கேள்வி. அதை வைச்சு நீங்கள் உண்மையை தேடப் போகிறீர்களா, அல்லது தரவுகள் காட்டும் மாயைக்குள் சிக்கப் போகிறீர்களா? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். இதோடு இன்றைய ஆழமான அலசலை நிறைவு செய்கிறோம். இணைந்திருந்ததற்கு நன்றி.